சாட்டர்டே மார்னிங் ஆடி மாத திருவிழாவுக்கு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ சென்னை டு வேலூருக்கு தான் கிளம்பியிருந்தோம். வேலூரில் ஊசுருன்ற ஒரு ஊருக்கு தான் போயிருந்தோம். செம்ம ஜாலி என்ஜாய்மெண்ட்டு. குட்டீஸ் எல்லாமே பஸ்ஸில் இந்த மாங்காய் வேர்க்கடலாம் வரும்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்திருந்தாங்க. கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் மழை வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3 மணிக்கு மேலே சரியான மழை. ஸோ இந்த மழை கிளைமேட்டுக்கு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. வீட்டில் பொரியும் காரா பூந்தியும் இருந்துச்சு. அதை தான் மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுருந்தோம். கூடவே வேர்க்கடலை கொடுத்தாங்க. ஸோ வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். அண்ணாவும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாரு. அண்ணா பைக்கில் தான் வந்ததுனால ரொம்பவே நனைஞ்சு வந்திருந்தாங்க. ஸோ அண்ணா காஃபி டீலாம் குடிச்சிட்டு நானும் அண்ணாவும் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ அண்ணா சென்னையில் இருக்கும் போதே சொல்லியிருந்தாங்க, வேலூர் போனதுமே ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு தான் நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே இடியாப்பமும் சிக்கன் 65யும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ணா போனதுமே சாம்பிள் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா சூடாக காரம் சாரமாக 65வும் இடியாப்பம் வச்சு சாப்பிட்றப்போ செம்மையாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கும் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போனதுமே எங்கள் சின்ன பாப்பா அழுதுகிட்டே இருந்தா, அவளை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு, சரின்னு அவளை கூட்டின்னு போயிட்டு சாமி லைட் செட்டிங்லாம் வேறு போட்டிருந்தாங்க. அதை காமிச்ச உடனே அவள் அழ நிப்பாட்டிட்டான். அடுத்த வ்ளாகில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள்.